ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்புட்டுப்போ மாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபிஷ் மார்க்கெட் வீடியோ தான். ஸோ இந்த ஃபிஷ் மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை வானகரமில் தான். இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் எல்லாம் வந்துட்டு ஹோல்சேலில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். சீப்பாக கிடைக்கும். நிறைய பேர் வந்து சின்ன சின்ன கடை வச்சுருக்கவங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்டில் விற்றுட்டு வராங்களா, அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மார்க்கெட்டில் இருந்து தான் வாங்கிட்டு போய் வந்துட்டு விற்கிறாங்க. ஸோ இங்கே எப்படி போகணுன்றதை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இங்கே எப்படி போகணும், அங்கே எந்த மாதிரி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றதை நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா வானகரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சிக்னலுக்கு தாண்டின உடனே, கோயம்பேடுலேருந்து வரும்போது தாண்டி கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட் வரும். அந்த லெஃப்ட்டை எடுத்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ ரீசெண்டாக அக்கா வீட்டுக்கு வந்திருந்தேன் அண்ணா நகரில். அங்கேருந்து நான் போகும்போது தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ரோடு ஃபுல்லாக. நான் மார்னிங் ஒரு 6 o'clockலாம் கிளம்பிட்டேன். 6 o'clock வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள். ஆக்சுவலாக இது வந்துட்டு மார்னிங் 4 o'clockலாம் ஓப்பன் ஆயிடுது. காலையில் டைமில் போனீங்கன்னா கொஞ்சம் நிறைய மீன் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். குவான்டிட்டி கம்மியாயிடும் போக போக. குவான்டிட்டி கம்மியாச்சுன்னா நம்ம பார்த்து எடுக்க முடியாது. ஆனால் இங்கே நம்ம பார்த்து எடுக்கிற மாதிரியும் இருக்காது. ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல காலையில் போனால். அவங்களே தான் எடுத்து போடுவாங்க. பட் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். மீன் எல்லாமே நல்ல மீனாக தான் இருக்கும். எதுவுமே டேமேஜ் ஆன மாதிரி அந்த மாதிரிலாம் கூட போட மாட்டாங்க. இருந்தால் அவங்களே எடுத்துடுவாங்க. எனக்கு இந்த மார்க்கெட் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அம்மா வீடு பூந்தமல்லியில் இருக்கிறதால அங்கேருந்து நான் எப்போயுமே இங்கே தான் வந்து வாங்கிட்டுருப்போம் எனக்கு மேரேஜ்க்கு முன்னாடிலாம். அதுக்கப்புறம் இங்கே அக்கா வீட்டில் இருந்தும் இங்கே தான் வந்து வாங்குவாங்க. ஏன்னா இங்கே வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னொன்று ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இங்கே கடையெல்லாம் இருக்கும் லைனாக சைடில். நான் காலையில் வந்ததால் நிறைய கடையெல்லாம் எதுவும் இருக்காது. நார்மலாக வெளியே வந்துட்டு நிறைய இந்த மாதிரி கடைலாம் இருக்கும். அங்கே வந்து மார்க்கெட்லேருந்து பக்கத்துலன்றதால வண்டியிலே எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க. தக்காளி, வெங்காயம், புளி, பூண்டு, கருவாடு எல்லாமே இங்கே விற்பாங்க. இந்த ரைட்டில் தான் இருக்குது இந்த ஷாப்பு. உள்ளவே வந்துட்டு நமக்கு கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங்கும் இருக்குது. ஸோ பாருங்கள் எவ்வளோ வண்டி காலையில் 6 o'clockலாம் நிற்கிதுன்னா. ஏன்னா இவ்வளோ பேர் வந்துட்டு நிறைய பேர் வந்து இதில் பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து வந்து வாங்குறவங்க தான். நீங்கள் இந்த வீடியோலேயே இதெல்லாம் பார்க்கலாம். ஃபுல்லாக அந்த ஐஸ் பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. நெக்ஸ்ட் இந்த கூடையிலலாம் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ நிறைய பேர் இந்த அவங்க கடைக்காக அந்த மாதிரி வாங்கிட்டு போகிறவங்க தான் வாங்கிட்டு போகிறாங்க. இன்னொன்று ஹோட்டல்ஸ்லேயும் நிறைய பேர் இங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க. சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்லலாம் இங்கேருந்து வாங்கிட்டு போய் கூட செய்வாங்க. இதான் அந்த என்ட்ரன்ஸு. ரொம்ப பெரிய லென்த்தாக போகும். அது பார்க்குறதுக்கே நிறைய ஸ்டால் வச்சுருப்பாங்க. லைனாக இருக்கும். அந்த மார்க்கெட்லேயே நிறைய ஸ்டால் இருக்கும். ஸோ நம்ம பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்குன்னு பார்த்து வாங்கலாம். ஒரு ஸ்டால்லையும் வந்துட்டு லைனாக நிறைய ஒரு 3 பேர் 4 பேர் நிற்பாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தர் மட்டும் அங்கே என்னென்ன ஃபிஷ் இருக்குன்ற மாதிரி கத்திக்கிட்டே இருப்பாங்க. நாம் அதை பார்த்து கூட போய் வாங்கலாம். பாருங்கள், நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ பேர் வந்துட்டு காலையில் டைமில் வாங்கிட்டு போகிறாங்க. எல்லாமே சேல்ஸ் பண்ணுறவங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல போய் வாங்கினோன்னா நமக்கு எவ்வளோ கம்மியாக கிடைக்கும்னு பாருங்கள். பெரிய சங்கரா 250க்கு நான் வந்து அதுக்கு லாஸ்ட் வீக் தான் வாங்கினேன். அங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா 150க்கே விற்கிது. ஸோ 100 rupees டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய மீனுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இங்கே 600 விற்கிற மீன் வந்து இங்கே 400ன்னு இருக்குது. அந்த மாதிரி நிறைய ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இறாலாம் நல்லா பெரிய பெரிய இறாலாம் இங்கே கிடைக்கும். அதுக்கப்புறம் 60 rupeesலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது மீன். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கும். ஸோ நம்ம பப்ளிக் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கடையில் ஸ்டாலில் எங்கேயாவது வாங்கிட்டு வந்துட்டு கூட இங்கே வெயிட் போட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா அவங்க கரெக்டாக போடுவாங்க. இந்த வெயிட் போட்டு பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. அவங்க வந்து நம்ம 1 kg வாங்கினோன்னா கண்டிப்பாக அதில் 1.25 கிலோவாவது இருக்கும். கம்மியாகவும் போட மாட்டாங்க, அதாவது கரெக்டாகவும் போட மாட்டாங்க. எப்பயுமே ஒரு 250 கிராம் எக்ஸ்ட்ரா தான் போடுவாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டாலோட பேக் சைடு. இங்கேயும் அந்த மாதிரி கடை கொஞ்சம் இருந்துச்சு ஸ்டால்லாம், மார்க்கெட்டோட பேக் சைட்லேயும். எல்லா வெரைட்டியான மீனும் இங்கே கிடைக்கும். நண்டும் கிடைக்கும். நண்டு நல்லா பெரிய பெரிய நண்டுலாம் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்னா, சங்கரா நவரை 2 மீன் இருக்குது. ஆக்சுவலாக அந்த சங்கரா மாதிரியே இருக்கும். அதில் எல்லோ கலரில் கோடு வந்துச்சுன்னா அது நவரைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று அந்த எல்லோ இல்லாமல் ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும், அது வந்து சங்கரா. இது எனக்குமே ஃபஸ்ட்டு தெரியாது. என் ஹஸ்பண்ட் சொல்லி தான் தெரியும். அதுவும் சங்கரா தான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த எல்லோ இருந்துச்சு, அதுவும் சங்கரா நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன் குழம்புக்கு.
ஃப்ரை பண்ணுறதுக்கும் நிறைய மீன் இருந்துச்சு இங்கே. எனக்கு மேரேஜ்க்கு முன்னாடிலாம் நிறைய பேர்லாம் தெரியாது, இப்போ தான் தெரியும். தூக்கி காட்டினாங்களே, அந்த மாதிரி காட்டினா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த காது கிட்ட தூக்கி காட்டுவாங்க, அந்த காட்டும் போது ரெட் கலரில் பிளட்டு கொஞ்சம் க்ளாட்டாக இருந்துச்சுன்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி வவ்வா மீன் வந்து ரெட் கலர்லேயும் இருக்குன்றது நான் இங்கே தான் வந்து பார்த்தேன். இப்போ இந்த டைம் வரும்போது தான் எனக்கு ஃபிஷ் வெரைட்டிஸ் அவ்வளோவா தெரியாது. நல்லா சமைக்க தெரியும், பட் வெரைட்டி அவ்வளோவா தெரியாது. இங்கே வந்து பார்த்தோன்னா எல்லா வெரைட்டியும் பார்க்கலாம். இது வந்து கட்லா மீன் 100 rupees தான் சொல்லியிருந்தாங்க. நல்லா பெரிய பெரிய மீன். ஒருத்தருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும், ஒருத்தருக்கு செட் ஆகாது. எனக்கு அவ்வளோவா அந்த டேஸ்ட் பிடிக்காது, பட் நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் வெளியவே இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கும் இருப்பாங்க. நிறைய கடை இருக்குது வெளியவேவும். இந்த மாதிரி ஓரத்தில் இந்த சைட்லேயும் இருந்துச்சு, லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது, ரைட் சைட்லேயும் இருக்குது. நான் ரைட் சைடில் தான் போய் க்ளீன் பண்ணேன். 1 kgக்கு 20 rupeesனு வாங்குவாங்க. எந்த மீனாக இருந்தாலும் 1 kgக்கு 20 rupees வாங்குவாங்க. சங்கராலே ரொம்ப குட்டி குட்டி சங்கரா இருக்கும், இறாலையும் அதே மாதிரி ரொம்ப குட்டி குட்டி இறா இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் 30 rupees அந்த மாதிரி வாங்குவாங்க. ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா மட்டும். அதுவும் சில பேர் 20 தான் வாங்குவாங்க, சில பேர் மட்டும் தான் அந்த 30 கேட்பாங்க. ஸோ இங்கே க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தர் வந்து செதிலாம் எடுத்து கொடுத்தாருன்னா இவர் கட் பண்ணி தர்றாரு. அந்த மாதிரி பண்ணாங்க. ரொம்பவே நீட்டாக க்ளீன் பண்ணி தந்துருந்தாங்க. நம்ம வீட்டில் வந்து சும்மா லைட்டாக க்ளீன் பண்ணால் போதும், அந்த மாதிரி ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணியிருந்தாங்க. நம்ம கூடவே இருந்து பார்த்து க்ளீன் பண்ணுறதால அவங்களும் நல்லா நீட்டாக தான் க்ளீன் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக எவ்வளோ நீட்டாக கட் பண்ணுறாங்கன்னு. வஞ்சரம் கட் பண்ணாங்க, ஒரு கடைக்காக கட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு தெரியல. பட் அவ்வளோ அழகாக கட் பண்ணாங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. நான் அது இந்த வீடியோ உங்கள் கூட சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே இது கட்டாக எடுத்து வைக்கிற மாதிரி எடுத்து வச்சாங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் பார்க்க நல்லா இருக்கும்ன்றதுக்காக இந்த இதையும் நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த அண்ணாக்கிட்டையும் நான் பேசினேன். அது வந்து எனக்கு வாய்ஸ் இதில் கிளியராக இல்லை, ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. மார்க்கெட் இல்லையா, ஃபிஷ் மார்க்கெட், எல்லோரும் நார்மலாக சொல்லுவோம்ல ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி கத்துற சொல்லிட்டு கிளாஸ் ரூம்லலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபிஷ் மார்க்கெட்ன்றதால ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. ஸோ அவங்க பேசினது சரியாக அதில் ரெக்கார்ட் ஆகலை, நான் வாய்ஸ் கட் பண்ணிட்டேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மார்க்கெட் என்ன டைமுக்கு ஓப்பன் ஆகும், அவங்க எவ்வளோ ஒரு நாளைக்கு கட் பண்ணுவாங்க, அதெல்லாம் கேட்டிருந்தாங்க அந்த அண்ணா கிட்ட. அவங்க என்ன சொன்னாங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 4 o'clockலாம் காலையில் ஓப்பன் ஆகிடும், ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock வரைக்கும் இருக்கும் சண்டேஸ்லன்னா. மித்த டேஸ்லலாம் 2 o'clock 2:30க்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மார்க்கெட் ஓப்பனில் இருக்கிற வரைக்கும் இவங்களும் க்ளீன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. க்ளீனிங் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 150 kg வரைக்கும் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சாதாரணமாக சொன்னாங்க. ஸோ அவங்க நல்லா ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்டேயே கீழவே வந்துட்டு ஒரு 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து க்ளீன் பண்ணி தானே அவங்க கட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நான் எதுக்கு ஷேர் பண்ணேன்னா, உங்களுக்கு நிறைய பேருக்கு இது வந்து வானகரமில் இருக்கிறதால கோயம்பேடில் இந்த பக்கம் ராவடி, அம்பத்தூர், அதுக்கப்புறம் போரூர், பூந்தமல்லி இந்த ஏரியாவுக்கெலாம் ரொம்ப நியர்பையாக இருக்குன்றதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கவர் எடுத்துகிட்டு போகணும் நம்ம கண்டிப்பாக போகும்போது. அங்கே பெரிய மார்க்கெட்டுன்றதால அங்கே வேறு எதுவுமே இருக்காது, நம்ம தான் கவர் எடுத்துகிட்டு போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கவர் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை வீட்டிலேருந்து அதை பேக் எந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டால் நல்லாயிருக்கும். இன்னொன்று, க்ளீன் பண்ண முன்னாடி நம்ம ஒரு கவரில் கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீட்டாக ஒரு கவரில் வாங்கிட்டா நல்லாயிருக்கும். ஸோ அவங்க அது யூடியூப்காக நான் பேசுகிறேன்னு சொல்லி கேட்டேன், அந்த அண்ணா கிட்டே பேசினாங்க. பட் வீடியோ கிளியராக வரல அவங்களோட வாய்ஸு. ஸோ நாங்கள் திரும்ப ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடை லைட்டாக ஓப்பன் ஆகிருந்துச்சு, அதெல்லாம் நான் காட்டிகிட்ருக்கேன். சைடில் கடைலாம் இருக்கும் சொல்லி. சண்டேஸில் பார்த்திங்கன்னா இது நான் வெனஸ்டேயில் போயிருந்தேன், ஃபுல்லாக சைட்லலாம் இந்த இடத்துலலாம் கூட நான் இப்போ காட்டுற இடத்துலலாம் கூட நிறைய பேர் உட்காந்து க்ளீன் பண்ணுவாங்க. பாருங்கள் கொஞ்சமாக கடைலாம் ஓப்பன் ஆகுது. காய்கறி கடை இது எல்லாமே இங்கேயும் சீப்பாகவும் கிடைக்கும், ஏன்னா கோயம்பேடுலேருந்து ரொம்ப பக்கத்துலன்றதால இங்கே இவங்களே கொஞ்சம் சீப்பாக தான் விற்பாங்க. ஃப்ரூட்ஸ் கூட நிறைய இருக்கும். இந்த பார்க்கிங் பார்த்திங்கன்னா நான் 10 rupees கொடுத்தேன், மீதி 7 rupees கொடுத்துருக்காங்க. 3 rupees தான் பார்க்கிங். ஸோ நம்பவே முடியல, நான் 3 rupeesக்கு இப்போ கூட பார்க்கிங்லாம் இருக்கா சொல்லிட்டு. டூ வீலர் பார்க்கிங் 3 rupees தாங்க. நீங்கள் வாவடி அம்பத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Until that, bye from Amrita.